ஐயா அப்துல் கலாம் அவர்களிடம் விருது பெற்ற ஒரு அற்புதமான கலைஞன் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார். பாருங்கள் அருமை நண்பர்களே, அன்புள்ளவர்களே. ஒரு கீழே ஒரு பலகை, அது மேலே ஒரு உருளை, அதுக்கு மேலே ஒரு பலகை போட்டு படுத்து தூங்க போகிறாரு. உருண்டுக்கிட்டே ஊர் போய் சேர போகிறாரு. ஆமாம், அப்படியே ரெடி ரெடி வாசிங்க. இந்த கலையெல்லாம் மறைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எங்களை போன்ற நாட்டுப்புற கலைஞர்களை சென்னைக்கு வரவழைச்சு இந்த கலைகளை காக்கணும், காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எங்களோட இல்லாமல் எங்களுக்கு பின்னால வர சந்ததிகளும் இதில் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 பேர் சின்ன பசங்க இருந்தால் வாங்க மேடைக்கு. சின்ன பசங்க 4 பேர் வாங்க வாங்க. வெரி குட், கை தூக்கிட்டான். சின்ன பையங்க 4 பேர் ஏன் முடியாடணும்? முடியாடணும் 4 பேர் தான். முடியாட ஏறா ஏற்றி தூக்கி விட அவனை, தூக்குடா அவனை. ஆம்பளை பையன் ஆம்பளை செஞ்சோம்டா. அப்படியே 1 2 3 4 5 பேர். ஓகே 4 பேரா? ஓகே, ஒரே ஒரு ஆள் மட்டும் போதும். உட்காருங்க, உட்காந்துங்க போய். ஆமாம், செருப்புல கட்டுறா டேய், செருப்புல கட்டுறா. ரைட்டு வாசிக்க வாசிக்க. இப்போ நாங்கள்லாம் ஆட வந்திருக்கிறோம், பாட வந்திருக்கிறோம் மேடையில். கலை பண்பாட்டுத்துறை சார்பாக எங்களை கூப்பிட்டு வந்துருக்காங்க. இப்போ வாங்கலான்னு சொன்னோம்னா என்ன தைரியத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ எது கூப்பிட்றாங்களே, வேலைக்கு கூப்பிட்றாங்களே, எதுக்காக கூப்பிட்றாங்க, நம்மளை வச்சு எதுவும் செய்வாங்களா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி வந்து நிற்கிற இந்த பையங்களோட தம்பி வாடா, முன்னாடி வாடா. இளைஞருடைய அந்த உண்மையிலேயே வந்து மேடைக்கு வந்த தைரியத்துக்காக எல்லாம் கைதுக்கு கொண்டு வருவாங்க. ஆமாடா, உண்மையிலடா நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம்டா, நமக்கு பின்னாடி இந்தியா என்ன ஆக போகுது அப்படின்னு. உங்களெல்லாம் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குடா. இந்தியா நல்லா இருக்கும்டா, நிச்சயம் நல்லா இருக்கும்டா இந்தியா. ஆமாடா, ஆமாம் ஆமாடா, அதே தான்டா. புடி 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 தம்பி, புடி புடி புடி. இது வந்து விஷயம் கிடையாது தம்பி. உன்னை நம்பி வருங்கால
தலைமுறையினர் 5 பேர் நிற்கிறேன், கொட்டியாந்து வச்சிருக்கிறேன். இப்போ இவங்களுக்கும் இந்த பலகை மேலே ஏறி நின்று அவங்களும் இப்போ ஆடணும், இப்போ ஆட வைக்கிறேன். சரியா? ரெடி? ஓகே. பிடிங்க. முதல்ல ஒரு பையன், அப்படி ஒரு பையன். ரெடி? ரெடி? ரெடியாக இருங்க, கைதட்ட. அடமணி கைதட்டி 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 உட்கார்ந்து கைதட்டி 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 உட்கார்ந்து கரண்ட் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கணும். ஒருத்தரை தான் தூக்குனேன், 2 பேரை தூக்குவோம். 2 பேரை தூக்கணும். 2 பேர் ரெடா? 2 பேர் ரெடி? கரண்ட் வர போகுது, கரண்ட் வந்துடணும். 2 பேர் போங்க போங்க. நாட்டுப்புற கலைஞர் நமது குழந்தைகள், நாட்டுப்புற கலைஞர் நம்ம குழந்தைகள். கைதட்டி 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 உற்சாகப்படுறது, கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுறது, கைதட்டி உற்சாகப்படுறது, கைதட்டி உற்சாகப்படுறது, கைதட்டி உற்சாகப்படுறது. சரி, இப்போ இரு தம்பி, இருங்க. 3 குழந்தைங்க, 3 பசங்களை தூக்கி நிற்கணும். ஏன்னா மத்தியானம் ரூமில் பெரிய இது மாதிரி பேசிட்டு இருந்தீங்கள, தூக்குடா 3 வேற. ஆமாம், தூக்குடா 3 வேற. ஆமாம், ஏறா அதெல்லாம் ஜம்முன்னு உட்காருவாங்க. அப்படி உட்கார தம்பிங்க வாங்க வாங்க. நீங்க இவ்வளவுலாம் பண்ணீங்க. உண்மையிலே உனக்கு இருக்கிறது மீசியா, உண்மையான மீசியா தான் கொடுக்குறா. நான் வேற மீசி நினைச்சிருந்தீங்க. ஆமாடா, உண்மையான மீசடா. சரி, அது உண்மையான மீசியா இருந்தா இல்லையா? உண்மையான மீசியா இருந்தா 4 பேரை தூக்குடா. 4 பேர். ஏப்பா தம்பி, ஊராங்க விட்டு புள்ளடா, கொண்டே விடுவாங்க. ஆமா, பார்த்துக்க. சரி, அழகுடா கைவிட சபாஸ்ரா சபாஸ்ரா சபாஸ்ரா. 4 பேர் தூக்க சொன்னேன். 4 பேர் சொல்லிட்டு திரும்பி சொல்லுவாங்க. இல்லையா, அவரையும் தூக்கணுமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அவரை பாப்பா கொடுக்குது. பாப்பா தம்பி, இந்த அருமையான அற்புதமான கரகாட்ட கலைஞரை பாராட்டி இந்த குழந்தை 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குது. ஆமா, கைத்தட்டி உற்சாகம் செய்கிற அருமை நண்பர்களே, அன்புள்ளங்களே. ஆமாம், அப்படியே பிடிச்சிருங்க. அப்படியே இதை எடுத்துருங்க. அப்படியே எடுத்துருங்க தம்பி. இதை எடுங்க. சரிங்க, ஓகே. வாங்க இதை எடுங்க. இதை எடுத்துங்க. ஆமாம். அதுக்காக நீங்களாம் எல்லாரும் குழந்தைகளை தூக்கிட்டு 500 ரூபாய் கொண்டாந்துடாதீங்க எல்லாரும். ஆமாம்,
ஆமாம் நண்பனுக்கு கொடுத்த அருமை நண்பர் அவர்களுக்கு உங்களை தூக்க முடியுமா பங்காளி? பங்காளி உங்களை தூக்குனா அது என்ன பாவம் இல்லையா? ஆமாம். அதனால ஆமாம் அது ரெண்டு நடுமை வச்சுக்கல. ஆடலோடு பாடலாக தெம்மாது உங்கள் மத்தியில் வருது. வாங்க தம்பிகளா முடியாம கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு நிக்க அந்த காடப்பூர இந்த காடப்பூரா கலந்துடனே இன்னைக்கு கலந்துதம்மா என் மனசு அந்த கடலை கொள்ள ஓரத்தில் அந்த கடலை கொள்ள காடப்பூரா அந்த காடப்பூரா கலந்துடனே அந்த காடப்பூரா கலந்துடனே கலந்துதம்மா என் மனசு கலந்துதம்மா என் மனசு. சோழக்கொள்ள ஓரத்திலே அங்கே சோடிப்பூரா ரெண்டு நிக்க அந்த சோடிப்பூரா அந்த சோடிப்பூரா கலந்துடனே. தம்பி என்ன செய்ய போற? அப்படியே குடிக்க போறானா? அவ்வளவு குடிக்க போறானா? ரெடியா இருக்க எங்க என்ன பண்ண போற? தூக்கி பார்ப்போம். என்ன ஆகும்? ரெடி